நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் ஸ்ரீயாதேயம் ஹ்ரியாதேயம் பியாதேயம் சம்விதாதேயம். தைத்திரிய உபனிஷத்து நாம் தானம் கொடுக்கும்போது எவ்வளவு சிறப்பாக செய்ய வேணும் என்று கூறுகிறது. ஈடுபாட்டோடே கொடுக்க வேணும், ஈடுபாடு இல்லாமல் கொடுக்கக்கூடாது. நிறைய கொடுக்க வேண்டும், வெட்கத்தோடு கொடுக்க வேண்டும், பயத்தோடு கொடுக்க வேண்டும், மரியாதையோடு கொடுக்க வேண்டும். கொடுப்பதனால் இன்பமடைகிறோம், சாஸ்திரம் கொடுக்க சொல்லி இருக்கிறது, கொடுக்கிறேன், இதனால் எனக்கு சந்தோஷம் என்கிற எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும். தான தர்மங்கள்னு கூறுகிறோம். தானம் நம்மை மிக உயரத்துக்கு அழைத்து போகும். தியாகம்னு சொன்னாலோ தானம்னு சொன்னாலோ ஒரு பொருளை குறிக்கலாம். நம்மிடத்தில் இருக்கும் சிறந்த வஸ்துக்களை மனம் கோணாமல் மற்றொருத்தருக்காக விட்டு கொடுத்தால் அது தியாகம், தானத்தில் சிறந்தது. எதையோ தானம் கொடுக்கலாம், எதையெல்லாம் கொடுக்கலாம் என்னும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எள்ளு தானமாக கொடுக்கலாம், பாத்திரங்களை தானமாக கொடுக்கலாம், ஆடை கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், தண்ணீர் கொடுக்கலாம், தீர்த்த தானம், வஸ்திர தானம், அன்னதானம் என்ன எத்தனை வகையான தானங்கள். கோதானம் சிறப்பு பெற்றது. இந்த தானமெல்லாம் எதற்காக? யாரெல்லாம் இயலாமையில் துன்பப்படுகிறார்களோ அல்லது இருந்தாலும் தங்கள் பொருளை ஒரு நாளும் தாங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடாது என்றிருக்கிறார்களோ அவர்களுக்காக கொடுக்க வேண்டும். உஞ்சவிருத்தி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். பஜனை பண்ணிக்கொண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு வரும்போது உஞ்சவிருத்தி எடுக்கிறார்கள் என்று சொல்லுவோம். இதில் 2-3 வகைகள் உள்ளன. வயல் நெல்லெல்லாம் சிதறி கிடக்கின்றன. யாருக்கும் ஒரு துன்பமும் கொடுக்காமல் சிதறி கிடந்த நெல்லை பொறுக்கி கொண்டு வந்து அதையே சமைத்து உண்டால் அது மிகச் சிறந்த முறையான உஞ்சவிருத்தி என்று கூறுகிறோம். ஏன்னா அதை பெறுவதற்கு நாம் ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை, எந்த துன்பத்தையும் யாருக்கும் கொடுக்கவில்லை. அப்படி இருந்தால் அது மிகச்சிறந்ததான உஞ்சவிருத்தி. ஆக கொடுக்க வேணும், அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தங்களை பேணிக்கொள்ள தங்கள் முயற்சி கூடாது என்கிற அளவுக்கு யார் யோகத்தில் உயர்ந்திருக்கிறார்களோ அவர்களை பராமரிக்க வேண்டியது நம் பொறுப்பல்லவா. விருந்தாளிகளுக்கு நிரம்ப சோறு படைக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய ஆடை, இருக்க இடம், உண்ண உணவு அனைத்தையும் நாம் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட மகான்களுக்கு செய்ய செய்ய நம் விருந்தாளிகளுக்கு கொடுக்க கொடுக்க இது இந்த நாளில் இருக்கிறதா? நம் கையில் எது இருந்தாலும் சேமிப்பு சேமிப்பு என்று பார்க்கிறோம். சேமிக்க வேண்டியதுதான், யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அனைத்தையும் சேமித்து விடக்கூடாது. பெறத்தியாருக்கு கொடுத்து பழக வேண்டும். ஆரேனும் கேட்கிறார்களா? கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். கேட்கவில்லையா? ஆனாலும் அவர் நல்ல அதிகாரி, தகுதி படைத்தவரா? அவரை நாமே தேடிப்போய் கொடுக்க வேண்டும். நம்மிடத்தில் பலமுறை நடையாக நடந்து என் மகளுக்கு கல்யாணம், அம்மாவுக்கு உடம்பு முடியவில்லை, மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறேன், பிள்ளையை படிக்க வைத்தாக வேண்டும் என்று பலரும் கெஞ்சுவார்கள். நாம் பல தடவை நடக்க விட்டு கொஞ்சமாக சகாயம் பண்ணுவோம். இது நியாயமான யோசித்து பார்க்க வேண்டும். தானத்துக்கு நாம் தேடி போக வேண்டுமா? தானம் வாங்கல்ல, தானம் கொடுக்க. பண்டிதர் இருக்கிறார், நல்ல குணசாலி இருக்கிறார், யாருக்கும் தீங்கு நினைக்காதவர், தயையே உருவானவர். அப்படிப்பட்ட வயதானவர்களோ இளைஞர்களோ யாரை பார்த்தாலும் நாம தான் கண்டுபிடித்து வணங்கி தானம் கொடுக்க வேண்டும். இப்போ கோயிலுக்கு தேடித்தானே போகிறோம், அதை போல் தானம் கொடுப்பதற்கும் தேடி போக வேண்டும். இஷ்டம் இருந்தால் கோவிலுக்கு போவோம் என்று இல்லை. எந்த உற்சவமாக இருந்தாலும் அதற்குரிய கோயிலை தேடிப்போய்த்தானே சேவித்து விட்டு வருகிறோம். அதை போலத்தான் தானத்திலும் நாம் தேட வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது
வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகள் தெய்வமாக பார்த்து அனுப்பி வைத்தவர்களாயிற்றே, அவர்களுக்கு வேண்டிய உபச்சரிப்பு செய்ய வேண்டும். அதற்காக என்னென்ன வீட்டில் வச்சுக்கணும், பசுமாடு இருக்கணும்னு சொல்ல போறார். ஏன்னா அவர்களுக்கு பால் கொடுத்தாக வேண்டும். லக்ஷ்மி தேவி மாட்டினிடத்தில் தான் வசிக்கிறாள். இதை போல சில மிருகங்களை சொல்ல போறார், சில பொருட்களை சொல்ல போறார். இவைகள் இருந்தால் விருந்தாளிகளை நன்கு பராமரிக்கலாம், சந்தோஷப்படுத்தலாம். திரும்ப சொல்றார், அஜஹா, அக்ஷா, சந்தனம், வீணா, ஆதர்ஷா, மது, சர்பிஷி, விஷம், ஔதும்பரம், சங்கஹ, ஸ்வர்ணநாபஹ, அத ரோச்சனா, கிருஹ ஸ்தாபயித்தவ்யானி, கிருஹே ஸ்தாபயித்தவ்யானி தன்யானுமனுரப்ரவீத் தேவபிராமண பூஜார்த்தம் அதிதீனாஞ்ச பாரத. தேவர்களுக்கு பூஜை செய்ய வேண்டும், வேதம் கற்ற அந்தணர்களுக்கு பூஜை செய்ய வேண்டும், அதிதி விருந்தாளிகளுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்றால் நம்ம வீட்டில் எப்பவும் இதெல்லாம் தயாராக இருக்கணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிறோம்னா வெத்தலை பாத்து வைத்து கொடுக்குற பழக்கம் வச்சுருந்தோம் இல்லையோ, 2 வெத்தலையோ 2 பாக்கு ஒரு 2 பழம் இப்படி வச்சு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம். தேங்காய் இருந்தால் தேங்காய் வச்சு கொடுப்போம், ரவிக்க துணி இருந்ததுன்னா துண்டு, ரவிக்க பீஸ் வச்சு கொடுக்குறோம். இதெல்லாம் அந்த நாளில் வழக்கமாக இருந்தது. இப்போ ஆறான ஒருத்தர் வந்து விட்டா சட்டுன்னு வெத்தலைக்கு எங்கே போக, வெத்தலை வேணும்னா கடைக்கு போனால் தான், கடை பக்கத்தில் இருக்கலாம், வெத்தலை கடை தள்ளி இருக்கலாம். அதனால எப்பவும் வீட்டில் வெத்தலை இருக்கணும், பாக்கு இருக்கணும், மஞ்சள் இருக்கணும், விளக்கு இருக்கணும், குங்குமம் இருக்கணும், கோலப்பொடி இருக்கணும். இதை போலெல்லாம் வீட்டுக்கு மங்களம் சேர்க்கக்கூடியது, தூய்மையை கொடுக்கும், அனைத்து செழிப்பு மங்களத்தையும் நல்கும். பெருமானுடைய விக்கிரகம், பெருமானுடைய திருவுருவப்படம், அவருக்கு வேண்டிய விளக்கு, அகல் விளக்கோ வெங்கல விளக்கோ வெள்ளி விளக்கோ அதற்குரிய விளக்கு, பெருமானுக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கற்பூரம், குங்குமப்பூ, பச்சைக்கற்பூரம், ஏலக்காய் பொடி, இதெல்லாம் அவசியம் பகவானுக்காக தேவை. எப்போ நாம் அவருக்கு தண்ணீர் தீர்த்தம் சமர்ப்பித்தாலும், கண்ணனை கீதையில் சொல்றார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்டாமி பிரயதாத்மனஹா. இலையோ பழமோ பூவோ தண்ணீரோ எதை தூய அன்போட எனக்கு கொடுக்குறானோ நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு உண்ணுகிறேன். அப்படின்னா பெருமாள் சந்நிதியில் தினப்படி விளக்கேற்றணும், கோலம் போடுறதுக்கு மேடை இருக்க வேண்டும், வந்தவர்களுக்கு வைத்து கொடுக்க வெத்தலை பாக்கு பழம் கண்டிப்பாக இருக்கணும், பகவானுக்கு புஷ்பம் சாத்தி அதைத்தான் நாம் தலையில் சூடிக்கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவானுக்கு புஷ்பம் சாத்தி அதைத்தான் நாம் தலையில் சூடிக்கொள்ள வேண்டும். அதற்காக கொஞ்சமானும் பூ இருக்க வேண்டும். பலரும் வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு கிளம்பும் போது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகிறோம், இல்லை காரில் ஏறி ஓட்டிட்டு போகிறோம். போகிற வழியிலேயே பூக்கடையில் நிறுத்துகிறோம், 1 முழமோ 1/2 முழமோ வாங்குகிறோம். வாங்கி அப்படியே தலையில் வச்சுட்டு ஆஃபீஸ் போய்ட்றாளே, செய்யலாமான்னு கேட்டால் கொஞ்சம் நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். எந்த ஒரு பொருளும் பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுத்தான் நாம் சூடிக்கொள்ள வேண்டும். உணவும் அவருக்கு படைத்த பிற்பாடு தான், சந்தனமும் அவருக்கு சமர்ப்பித்த பிற்பாடு தான், பூவும் அவருக்கு அலங்கரித்த பிற்பாடு தான். ஆழ்வார்களிலே பெரிய ஆழ்வாரும் பெயர் பெற்றவர் விஷ்ணு சித்தன். அந்த ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். இதெல்லாம் இப்போ ஆனி சுவாதி உற்சவத்தினுடைய நாட்கள்லேயே நாம் இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ. ஆனி மாதம் தானே, ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் தான் பெரியாழ்வார் அவதரித்தார். அவர் சாதிக்கிறார், உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமித் தொண்டர்களோம் விடுத்த திசைக்கரமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பைன்னாகனை பள்ளி கொண்டான். ஆச்சரியமான பாஷம். நீ எதை உடுத்திண்டு களைந்து கொடுக்கிறாயோ அந்த ஆடையத்தான் உடுத்திப்பேன். நீ சூடிக்கொண்டு கழட்டி கொடுத்த பூவைத்தான் சூடிக்கொள்ளுவேன். அதனால் அனைத்து பெண்மணிகளிடத்திலையும் ஒரு பிரார்த்தனை, ஆஃபீஸ் போகிற சமயத்துக்கு அப்படியே புஷ்பத்தை வாங்கி தலையில் வைத்துட்டு போகலாமா, இல்லை நம்ம பெருமாளுக்கு விக்கிரகத்துக்கோ படத்துக்கோ சமர்ப்பிச்சுட்டு அவர்கள் பிரசாதமாக எடுத்து தலையில் வைத்து கொண்டு போகலாமா? ஏன்னா பூச்சூடி கொள்வது மங்களகரமானது நாம் தெரிஞ்சின்றதே சாஸ்திரங்கள் மூலமாக தான். அதே சாஸ்திரம் என்ன சொல்கிறது, இப்போ பூவே எனக்கு பிடிக்காதுன்னு அது வேற, பூ பிடிக்கிறது ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு மங்களகரமானது, ஸ்திரீகளுக்கு அது ரொம்ப முக்கியமானது, அதனால தான் நான் தலையில் பூ வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு நம்பிக்கை வந்துடுது இல்லையா, கூட இன்னும் 1 டிகிரி நம்பிக்கை கூடணும். அதே சாஸ்திரம் புஷ்பத்தை பெருமாளுக்கு
மகாலட்சுமிக்கு சமர்ப்பித்து விட்டுத்தான் நாம் தலையில் சூடிக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றன. ஆனால் நீங்கள் உடனே கேட்கலாம், இதில் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியே நீர் எங்க சுவாமி உம்ம ரெக்கார்டிங் ரூமுக்குள்ளே உட்காந்து உமக்கு அது தெரிய போகிறதா? எங்களுக்கு என்ன தெரியும்? வீட்டில் எப்போ போய் பூ வாங்கிட்டு வர்றது? அவசரமாக ஆஃபீஸுக்கு கிளம்பின்னு இருக்கோம், போகிற வழியிலன்னா ரோடுக்கு வந்துடுறோம், அப்படியே பூக்கடை இருக்குது, வாங்கிக்கிறோம், வச்சுன்னு போய்டுறோம். என்ன பண்ணலாம்னால், ஒருவேளை அலுவலகத்துக்கு போன பிற்பாடு நம்ம டேபிளில் சின்ன படம் வச்சுக்கலாம். அந்த படத்துக்கான அந்த பூவை சாத்திட்டு தான் நாம் எடுத்து சூடிக்கொள்ள வேண்டும். இல்லையே, அது வாங்கிட்டு கொண்டே வச்சுக்க வேண்டாமண்ணா, அந்த வாங்கினுட்டு அவருக்கு சாத்திட்டு தான் நம்ம தலையில் வச்சுக்கணுங்கிற அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு தியாகம் பண்ணுறோம் பாருங்க, அதைத்தான் திரும்ப திரும்ப தியாகம்னு சொல்லிட்டுருக்கேன். வாங்கிட்டோம், உடனடியாக வச்சுக்கணும்னு இல்லை. ஏன்? அதில் ஒரு நிர்பந்தம் இருக்குது, ஒரு வற்புறுத்தல். என்ன வற்புறுத்தல்னால், அவருக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் நான் சாப்பிடணும், இறைவனுக்கு கொடுத்துட்டு தான் நான் பூச்சூடி கொள்ள வேண்டும். அது வரைக்கும் நம்முடைய ஆசையை அடக்கிக்கிறோம் பாருங்க, அதை செய்யத்தான் நம்ம பலம் வளருகிறது. அப்போதான் ஞானம் வளர்றது, அப்போதான் பக்தி வளர்றது. எதையுமே கண்டபடிக்கு நாம் விருப்பப்பட்டபடியே செய்துவிட்டு ஞானத்தையும் பக்தியையும் உறுதியும் வளர்த்து கொள்ள முடியாது. அதற்கு சற்றே விட்டு கொடுக்க வேண்டும். எது கூறப்பட்டிருக்கோ அதை முகம் சுளிக்காம ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மையை பழக வேண்டும். வாங்கினோம் தலையில் வச்சுனோம் சுலபமாக இருக்கு சுவாமி, ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் அவருக்கு சமர்ப்பிக்காத தலையில் வச்சுட்டோம்னால் அவருக்கு அது பிடித்தமாக இருக்காது. நமக்கு சுலபமாக இருக்கிறது முக்கியமா இல்லை அவருக்கு பிடிச்சது முக்கியமானா பார்க்கணும். இறைவனுக்கு பிடித்தது முக்கியம், நமக்கு சுலபமாக இருக்கட்டும், இல்லாத போட்டோம். பழக்கம்தானே சுலபம்னு சொல்கிறோம். ஒன்று பழக ரொம்ப சுலபமாயிடுறது. ஒத்தொத்தருக்கு ஒன்னொன்று பழக்கம். அந்த பழக்கம் வந்துடுத்துனா எதுவுமே சுலபமாகும். ஆனால் அந்த பழக்கத்தை எதன் அடிப்படையில் வச்சுக்கணும்? சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் தான் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ மங்களமான பொருட்கள், அந்த பொருளுக்கு மங்களத்தன்மையை கொடுப்பதே இறைவன். அப்போ அவனுக்கு சமர்ப்பித்து விட்டுத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாத்திரமாக இருக்கட்டும், விளக்காக இருக்கட்டும், வேஷ்டியாக இருக்கட்டும், புடவையாக இருக்கட்டும், ரவிக்க துணியாக இருக்கட்டும், சின்ன கண்ணாடியாக இருக்கட்டும், விசிறியோ அல்லது வெத்தலையோ பாக்கோ மஞ்சள் கயிறோ, எத்தனை இருக்கு மங்களத்தை கொடுக்கும் பொருட்கள். அதில் ஒரு சிலதைத்தான் இப்போ சொல்ல போகிறார். அஜகா ஆடு, அக்ஷா எருது, சந்தனம், வீணை, கண்ணாடி, அதே தேன், நெய், உயர்ந்த தண்ணீர், செப்பு பாத்திரம், சங்கம், சாலக்கிராமம், கோரோச்சனை, இது வரைக்கும் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். கிரகே ஸ்தாபயித்தவ்யானி தன்யானி மனு அப்ரவீத், இதெல்லாம் ஓரொரு வீட்டிலும் இருக்கணும்னு மனு பகவான் கூறுகிறார். எதற்கு மனு சொல்லியிருக்கார்? அவர் சொன்னால் எத்வை மனு அவதது தத் பேஷஜம்னு சாத்திரம் சொல்றது. மனு எதை சொல்றாரோ அது சிறந்த மருந்துன்னு நினச்சிக்கோ, கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள். எதற்கு இது தேவைன்னால் தேவர்களை பூஜிக்க வேண்டும். சாலக்கிராமம் இருந்தால் தான் பெருமாளுக்கு ஆராதனை பண்ண முடியும். சாலக்கிராமம் வச்சுக்கிற அளவுக்கு தகுதி இல்லை சுவாமி, படமான வச்சுக்கணும். சின்ன ஒரு தவழ்ந்த கண்ணன் விக்கிரகமாவது இருக்க வேண்டும். ஏதோ ஒரு மூர்த்தி நம்ம வீட்டில் இருக்கணும். இருந்து அவருக்கு படைச்சுட்டு அவருக்கு பூஜை பண்ணின பிற்பாடு தான் நாம் சாப்பிடணும். அதற்கப்புறம்தான் நாம் சூடிக்கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் அவர் கையில் கொடுத்துட்டு அவர் திருவடியில் வைத்துத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பழக்கத்தை தான் இங்கே ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார்.